friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல kids special குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் பார்க்கலாம். சில பேர் வந்து பீட்ரூட்டை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா நம்ம வந்து இந்த மாதிரி கட்லெட் மாதிரி பண்ணோம் அப்படினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இத வந்து நம்ம ரொம்ப சுலபமா வீட்ல செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 பீட்ரூட் எடுத்துர்க்கேன். இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் பீட்ரூட்ல 2 எடுத்துர்க்கேன். பெரிய பீட்ரூட்னா 1 போதும். ஃபர்ஸ்ட் பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்னதா துருவி வெச்சுக்கோங்க. பீட்ரூட் எல்லாமே துருவி ரெடியா இருக்கு. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் சோம்பு நல்ல வாசனையா இருக்கும். கூடவே ஒரு பச்சை மிளகாய் அதை வந்து ரொம்ப சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் அதையும் இந்த மாதிரி சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு இடிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம துருவி வச்சிருக்க பீட்ரூட் சேர்த்துட்டு கூடவே மசாலாக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ல இருந்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் நம்மளோட காரத்துக்கு ஏற்ப, கடைசியா தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும். தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க கூடாது. கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கணும். இப்போ இதுல சேர்க்கிறதுக்காக 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துர்க்கேன். சின்ன சைஸ் உருளைக்கிழங்குனா 3 சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்தாதான் எல்லாமே வந்து நல்லா பைண்ட் ஆகி வரும். இப்போ இதை வந்து நம்ம உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விடணும். ஏதாச்சும் ஒரு டம்ளரோட பின்னாடி பக்கம் அப்படிலாம் இந்த மாதிரி ஏதாவது வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்குல தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் கட்லெட் உள்ள நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா கெட்டியாக வந்திருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு கை நிறைய நறுக்கின மல்லி இலை, கூடவே கொஞ்சம் சின்னதாக நறுக்கின கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நமக்கு வந்து பிடிச்ச ஷேப் பண்ணிக்கலாம். ரொம்ப மொத்தமாக பெருசாக போட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் மெல்லிசாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இதை கோட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துருக்கேன். அப்படிலாம் நம்ம சோள மாவும் பயன்படுத்தலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து ஒரு தின்னான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒருவேளை நீங்கள் மைதா மாவு பயன்படுத்த வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் பிரெட்டோட துகள்கள் எடுத்திருக்கேன். இது வந்து ஏற்கனவே நம்ம மெட்ராஸ் சமையலில் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து 1 எடுத்துகிட்டு லைட்டாக இதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரெட்டோட துகள்களில் புரட்டி எடுக்கணும். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா ஒரு வாட்டியும் கையை லைட்டாக தொடச்சிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அழகாக கோட் ஆகும். எக்ஸஸ் இருக்கிற பிரெட் க்ரம்ஸை வந்து ஷேக் பண்ணிக்கோங்க. இல்லை எண்ணெயில் போய் எண்ணெய் வந்து சீக்கிரமாக அழுக்காயிரும். ரெடியாக இருக்குது. இனி இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். நிறைய எண்ணெய் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ண தேவையில்ல. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். எண்ணெயை வந்து மிதமான சூடில் வச்சுக்கோங்க. அதிகமான சூடில் இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து அந்த பிரெட் துகள்கள் கரிஞ்சிரும். இதை வந்து நம்ம உடனே திருப்பிடக்கூடாது. கொஞ்சம் கீழே ரெடி ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம திருப்பணும். இல்லைனா திருப்பும் போது சில நேரம் உடஞ்சிரும். இப்போ பாருங்க ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட கட்லெட்லாம் ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இதில் வந்து நமக்கு 6லேருந்து 7 பீஸ் கிடைக்கும். இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றதுனாலும் ஓகே, சாயங்கால நேரத்தில். அப்படி இல்லைனா பர்கர் பன்குள்ளே நடுவில் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.